நாங்கள் ஸ்கூலில் 11th 12th கோ எஜுகேஷனில் படிக்கும்போது எங்கள் சீனியர் அக்கா அவங்களும் வந்து கோ எஜுகேஷனில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களும் அவங்க கிளாஸ்மேட்டை ஒரு அண்ணனும் லவ் பண்ணாங்க. ரொம்ப டீப்பாக லவ் பண்ணாங்க. ரொம்ப பார்க்கவே 2 பேருமே அழகாக இருப்பாங்க. அவர் கருப்பில் ரொம்ப அழகாக இருப்பார், இவர் கலரில் இவங்க கலராக ரொம்ப அழகாக இருப்பாங்க. சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த சின்ன வயசுலேயே லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 11th 12th முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது அவங்க வந்து கேர்ள்ஸ் காலேஜில் லேடிஸ் காலேஜில் சேர்ந்துருந்தாங்க. அவர் வந்து ஜென்ஸ் காலேஜில் சேர்ந்துருந்தார். அவங்க காலேஜ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அவரோட காலேஜ். அதனால் எவ்ரிடே வந்து இவங்களுக்காக பஸ்ஸில் சீட்டு போட்டு வச்சுருந்து இவங்கள இறக்கி விட்டுட்டு அடுத்த பஸ் பிடிச்சி அவர் வந்து அவரோட காலேஜுக்கு போவார். அதே மாதிரியே காலேஜ்லேயும் கண்டினியூ பண்ணாங்க. ரொம்ப 2 பேருமே சின்சியராக நம்ம கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்சியராக லவ் பண்ணாங்க. அந்த பஸ்ஸில் பாட்டெலாம் ஓடும் இல்லைங்களா, அந்த பாட்டெல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு 2 பேரும் அவ்வளோ டீப்பாக லவ் பண்ணாங்க. இது வந்து அவங்க 2 ஃபேமிலிங்களுக்குமே தெரியாது. பக்கத்து ஊர் 2 பேரும். அவங்க 2 ஃபேமிலிங்களுக்குமே தெரியாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எங்களுக்கெல்லாம் வந்து நாங்களாம் ஜூனியர் இல்லைங்களா, நாங்களாம் பேசிப்போம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி பேசிப்போம், கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியும் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிறைய லவ் பேர்லாம் இருந்தாங்க. அதில் இவங்க இன்னும் கொஞ்சம் நிறையா அந்த மாதிரி பார்த்துருக்கோம் நாங்கள். அதில் இன்னும் கொஞ்சம் இவங்க ரொம்ப டீப்பாக லவ் பண்ணாங்க. நாங்களாம் லவ் பண்ணுறதெல்லாம் பயப்படுவோம். எதுக்குன்னா எங்கள் அண்ணனுங்கள்லாம் வந்து அந்த மாதிரி லவ்லாம் பண்ணாக்கா உங்கள் காலேஜ் விட்டு நிறுத்திடுவோம், உங்களை வந்து புக்கெல்லாம் கொளுத்திடுவேன் அப்படிலான்னு சொல்லி மிரட்டுறதுனால ஐயோ நம்மளுக்கு வேண்டாமா இந்த வம்பலாம், நம்மளுக்கு படிப்பே போதும்னு சொல்லிவிட்டு நாங்களாம் அதிலெல்லாம் தலையிடலாம். ஆனால் பார்த்துருக்கோம் நிறைய பேர் அந்த மாதிரி லவ் பண்ணுறவங்கள, டீப்பாக லவ் பண்ணுறவங்கள பார்த்து ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்களாம் அதை ரசிச்சிருக்கோம். அதை ரசிக்கிறது மீன்ஸ் அவங்கள இப்படிலாம் டீப்பாக லவ் பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இவங்க லவ் பண்ணிகிட்டு இருந்து காலேஜ் முடிச்சாச்சு. காலேஜ் முடிச்சுட்டு அந்த அக்காவுக்கு வந்து வீட்டில் சரி காலேஜ் தான் முடிச்சாச்சு, வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிடலான்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு, இது ஒரே பொண்ணு, அந்த அண்ணனும் அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் இவங்களுக்கு அப்படின்னு கல்யாணத்துக்காக ட்ரை பண்ணும்போது தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க நம்ம அப்பாட்ட எப்படியாவது பேசுகிறோம் அப்படின்ட்டு. அவங்க அம்மாவுக்கு அவங்க ஈஸியாக சொல்லிடலாமா, அவங்க அப்பா தான் ஸ்ட்ரிக்டாக, அதனால் வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிடலான்ட்டு அவங்க அப்பாட்ட போய் இந்த மாதிரி நான் லவ் பண்ணுற ஸ்கூல்லேருந்து அப்படின்றதுக்கு அவர் தாமத்தக்க நாடி இருக்கார். நாடிட்டு நம்ம வேறு ஜாதியில் நம்ம கல்யாணம் பண்ண மாட்டோம், அது மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லி அடித்து மிரட்டியிருக்காரு. இவங்க எவ்வளோ அழுது பார்த்து கெஞ்சி பார்த்து சாப்பிடாமலாம் இருந்திருக்காங்க எத்தனையோ நாள். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க எங்ககிட்ட, சாப்பிடாமலாம் இருந்தாங்க அந்த அக்கா அப்படின்னு. அவங்க தெருவு பசங்களே எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க பொண்ணுங்க, அவங்களாம் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த அக்கா சாப்பிடாமல் இருந்தாங்க, அடித்தாங்க, தெருவுக்கே தெரியும் அப்படின்னு. அப்போ தெருவுக்கே தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் தெரிய ஆரம்பிச்சது போல இருக்குது. ஆனாலும் வந்து அவங்க வந்து மாப்பிள்ளை பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எவ்வளோ அடம் பிடிச்சி அழுது சாப்பிடாமல் இருந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, சூசைட் அட்டம் பண்ணி பார்த்தாங்க. அது அந்த அண்ணனுக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னு அந்த அண்ணனுக்கு தெரிஞ்சு அந்த அண்ணனும் சூசைட் அட்டம் பண்ணி பார்த்தாங்க. 2 பேருமே தப்பிச்சுக்கிட்டாங்க, பரவாயில்ல, 2 பேருமே காப்பாற்றிட்டாங்க. அவங்க வீட்டில் காப்பாற்றிட்டு, ஆனாலும் 2 பேர் ஃபேமிலியும் மீட் பண்ணி பேசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த அக்காவோட அப்பா அம்மா சொல்லிட்டாங்களாம், நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவனை நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம், நாங்கள் சூசைட் பண்ணிக்குவோம், நானும் அவன் அம்மாவும் உன்னை இவ்வளோ செல்லமாக வளர்த்தது தப்பாக போச்சு, உன்னை காலேஜ் அனுப்புனது தப்பாக போச்சு, அப்படி நீ வந்து எங்கள் பணத்தை தாண்டி வேணால் நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ அவனை அப்படின்னு சொன்னதுக்கு இது எவ்வளோ அழுதெல்லாம் பார்த்து சரி வேறு வழியே இல்லைன்ற பட்சத்தில் வேறு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கன்சீவாகவும் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டோம். ஆனால் அவங்க சந்தோஷமாகவே இல்லை, முகலாம் எப்பவும் வாடி போயே தான் இருக்கும். அவங்களுக்கு ஞாபகம் ஃபுல்லாக வந்து அவங்க ஒரு மாப்பிள்ளைக்கும் தெரிஞ்சிருச்சான். அது மாப்பிள்ளைக்கும் தெரிஞ்சு பரவாயில்ல, பாஸ்டன்ஸை பற்றி எனக்கு கவலைன்னு சொல்லிட்டு அவர் நல்ல டைப் தானா. ஆனால் இவங்க வந்து அந்த ஹாப்பியாகவே இல்லை, சும்மா அவர் முன்னாடி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஆக்ட் கொடுத்துட்டு மனசளவில் அவங்களுக்கு வந்து அவர் ஞாபகமாகவே தான் இருந்து அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டோங்க, காலேஜ் படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். வேறு ஒரு உண்மை ஸ்டோரியோடு அவங்கள மீட் பண்ணிட்டேன். தேங்க்யூ.